ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான vlogல என்ன பார்க்க போகிறோன்னா, தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் இருக்குது, கூடவே அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கான vlog போகலாம். பார்லருக்கு போகாமல் வீட்லேயே சூப்பராக ஹேர் ஸ்ட்ரைட்னஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலே பாருங்கள் ஆனில் இருக்குது, கீழே ஆஃபு. நம்ம எங்கே இருக்கோமோ அங்கேயே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒயர் லென்த்தாக தான் இருக்குது. நான் ப்ளக் பாயிண்ட் கனெக்ஷன் பண்ணிவிட்டு இப்போ யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஆன் பண்ணால் க்ரீன் லைட் எரியுது பாருங்கள். ஹேர் ஸ்ட்ரைட்னஸ் ஹீட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது, ஒரு 2 மினிட்ஸில் ஹீட் ஆகிடும். நம்ம தலையில் இருக்க துணியை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்னஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஹேர் ஸ்ட்ரைட்னஸ் பண்ணி ஒரு 20 டேஸ் கிட்ட ஆகிடுச்சு. என்னுடைய ஹேர் பாருங்கள், கர்லிங் ஹேர் மாதிரி இருக்குது. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து என்னுடைய ஹேர் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் லாஸ்ட்டில் இருக்கிறதுக்கும் அந்த டிஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு 2 பக்கம் முடி ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம். ஷேர் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் இருக்க முடி மட்டும் தனியாக செப்ரேட்டாக எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு அதிகமாக ஹேர் ஃபால் ஆகிறது ஃப்ரண்ட் சைடில் தான் இருக்கும். நம்மளுக்கு சுருட்ட முடி இந்த துண்டு துண்டாக இருக்கிறதெல்லாம் ஃப்ரண்ட் சைடில் தான் இருக்கும். அதனால் ஃப்ரண்ட் சைடில் எடுக்கும்போது மட்டும் ஸ்ட்ரைட்னஸ் பண்ணும்போது கொஞ்சமாக முடி எடுத்து பண்ணால் அழகாக இருக்கும். நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடில் இந்த பேபி ஹேர்லாம் இருக்கிறதால கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பண்ணால் தான் பேபி ஹேர்லாம் கண்ட்ரோல் ஆகும். ஹேர் ஸ்ட்ரைட்னஸ் பண்ணும்போது அதோடு சேர்ந்து ஸ்ட்ரைட் ஆகும். இல்லைன்னா அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க கர்லிங் ஹேர் மட்டும் அப்படியே நின்றுடும். மற்ற சைடில் பண்ணும்போது ஒரு டைம் பண்ணால் போதும். ஃப்ரண்ட் சைடில் மட்டும் ஒரு 4-5 டைம்ஸ் செஞ்சால் தான் நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கும் பார்க்க. என்னை நிறைய பேர் கேட்குறது உங்களுடைய லாங் ஹேர் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்றது தான். நான் வீக்லி ஒரு 2 or 3 டைம்ஸ் தலைக்கு குளிச்சுருவேன். இந்த மாதிரி ஹேர் ஸ்ட்ரைட்னஸ் பண்ணுறது 10 டேஸ்க்கு ஒன்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்னஸ் பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்னஸ் பண்ணுறதால என்ன யூஸ்னால் நம்ம முடி அதிகமாக சிக்காகாது. நம்ம சீவும் போதே இந்த மாதிரி ஷைனிங்காகவே இருக்கும். நம்ம ஹேருக்கு கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிட்டோன்னா ஹேர் ஃபால் நிறைய ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம். 2 மந்த்க்கு ஒன்ஸ் ஒரு ஆரஞ்சு ஹேர் கட் பண்ணிவிடுவேன். எதனாலனா ஹேர் டேமேஜ் ஆகிருக்கும். அந்த டேமேஜ் நம்ம கட் பண்ணி எடுத்துனா நெக்ஸ்ட்டு வளர்கிற ஹேர் நல்லா டேமேஜ் ஆகாமல் நீட்டாக வளரும். நெக்ஸ்ட்டு இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, ஹேர் ஃபால் ஆனாலும் டேண்ட்ரஃப் இருந்தாலும் பெயின் இருந்தாலும் எது இருந்தாலும் நம்ம ஷாம்பு மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. எது இருந்தாலும் நம்ம எந்த ஷாம்பு யார் எந்தெந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதே ஷாம்பை யூஸ் பண்ணுங்க. ஷாம்பை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிங்கன்னா டேண்ட்ரஃப் வர்றதுக்கோ ஹேர் ஃபால் ஆகிறதுக்கோ சான்சஸ் அதிகம். நான் இப்போ வரைக்கும் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறேனோ அதே ஷாம்பை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனாலேயும் எனக்கு லாங் ஹேர் இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா, நான் மேக்ஸிமமான டைமில் ஹாட் வாட்டரில் தலைக்கு வாஷ் பண்ண மாட்டேன். நார்மல் வாட்டரில் தான் வாஷ் பண்ணுவேன். நம்ம யூஸ் பண்ணுற கரண்ட் ஸ்டவ், ஹீட்ரு அதிலெல்லாம் கூட நம்மளுக்கு அதிகமான ஹேர் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் இப்போ வரைக்கும் நார்மல் வாட்டரில் தான் மேக்ஸிமமான டைம் குளிப்பேன். நீங்கள் அப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணுற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். அந்த டிப்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். டேமேஜ் ஆகிறது சான்சஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு பக்கம் ஹேர் ஸ்ட்ரைட்னஸ் பண்ண உடனே எப்படி ஷைனிங்காக சூப்பராக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் ஃப்ரண்ட் சைடில் மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிங்கன்னா ரிசல்ட் நல்லாயிருக்கும். பேக் சைடில் பண்ணும்போது ஒரு டைம் பண்ணிங்கனாலே போதும். ஃப்ரண்ட் சைடில் மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஷைனிங்காக. இந்த மாதிரி பார்ட்டாக எடுத்து பண்ணணும். ஹேர் நம்ம வேறு யாருன்னா நம்மளுக்கு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பண்ணுவாங்க. நம்மளே பண்ணுறதால ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 1/4 மணி நேரம் டைம் எடுத்துக்கும். ஆனால் பார்க்க நல்லா இருக்கும். நம்மளுக்காக எல்லாத்துக்கும் எதுக்கோ டைம் ஒதுக்குறோம். நம்மளுக்காக ஒரு 10 நிமிஷம் டைம் ஒதுக்கி ஹேருக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். எப்பயுமே பாருங்கள், நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம செய்யும்போதே நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருக்க மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும். அந்த மாதிரி தான் எனக்கு பிடிச்ச ஒர்க்கை நான் பண்ணும்போது நான் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவேன். ஒரு சிலதுக்காகலாம் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரியெல்லாம் பண்ணேன்னா அதில் ஒரு ஃபீல் வரும் எனக்கு.
அதுக்காக எல்லோரும் ஹேர் ஸ்ட்ரைட்னஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வரல. இதுன்ட்டு இல்லை, உங்களுக்கு எந்த ஒர்க்கெல்லாம் பிடிக்குமோ அந்த ஒர்க்குக்கெல்லாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீல் கண்டிப்பாக வரும். என்னுடைய ஹேர் ரிசல்ட் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னுட்டு. இன்னும் ஒரு 10 டேஸ்க்கு வந்து எனக்கு ஒரு நல்ல ஃபீல் வரும் ஹேர் வந்து பார்க்கும்போது. அதனால தான் சொல்லிகிட்ருக்கேன். நான் எங்கன்னா போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நார்மலாக இந்த மாதிரி ஒரு கிளிப் போட்டுட்டு போயிட்டேன்னா அழகாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி அழகாக இருக்கா இல்லையான்றதை வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான விலாகில் பார்க்கலாம்.